Hi guys, welcome to Visho Info. தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி மிளகு ரசம் செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், சிகப்பு மிளகாய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகு, சீரகம் இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பூண்டு அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியில் உப்பை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தக்காளியை இப்படி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நம்ம கையில் க்ரஷ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக, அதாவது ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணியில் நம்ம இந்த அளவுக்கு தக்காளியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி மட்டும் நம்ம போட்ட 2 தக்காளியில் இந்த அளவுக்கு மட்டும் தனியாக நிறுத்திக்கலாங்க. இது தாளிக்கும் போது இதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லியில் பாதி இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த புளி தண்ணி கூட. இப்போ தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. புளி தண்ணியில் இப்போ நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ ரசம் வைக்கலாங்க. நல்லெண்ணெயில் இந்த ரசம் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கடுகு, சீரகம், வெந்தயம். வெந்தயம் நிறையா சேர்த்துக்காதீங்க, சும்மா ஒரு 1 2 அப்படி எண்ணியே எடுத்துக்கோங்க. அப்புறம் சிவப்பு மிளகாய் அது இதில் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். பெருங்காயம்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். உங்களுக்கு இப்போ போடணும்னு தோணுதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த புளி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த பூண்டோட பச்சை வாசனை அப்புறம் தக்காளி ஒரே 1 நிமிஷம் வதங்குறதுக்காக நம்ம டைம் கொடுக்கலாங்க. இப்போ இது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை, தக்காளி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி புளிப்புக்கு தகுந்த மாதிரி தாராளமாக எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம டேஸ்ட்டு கூட பார்த்துட்டு இப்போ இதில் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கோம், அதை லாஸ்ட்டில் போட்டு இறக்கிக்கலாங்க. இப்போ போடுறத விட்டு லாஸ்ட்டில் போட்டால் தான் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாதி அப்போ பாதி இப்போ இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. CP+ஓட ஸ்மார்ட் வைஃபை CCTV கேமராவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 3 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் 360 பேன் அண்ட் டில்ட் வியூ இருக்குங்க. இதில் ஃபுட்டேஜ் ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகும். இதில் நைட் விஷன் ஃபீச்சர் இருக்குது. ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ண SD கார்டை 128 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவை ஒய்ஃபைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபுட்டேஜ் ஃபுல் ஹெச்டியில், அதாவது 1296 பிக்சலில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமரா AI மோஷன் டிடெக்ஷன் ஃபீச்சரோடு வருது. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. தக்காளி மிளகு ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேணாம், சும்மா ஒரு செகண்ட் கொதிச்சா போதுங்க. அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரே ஒரு நிமிஷம், 1 செகண்ட் இல்லாட்டி 1 நிமிஷம் கொதிச்சா போதும். தக்காளி மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. அருமையாக நம்மளோட தக்காளி மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வதக்கி போடுங்க. மிளகு சீரகத்தை லாஸ்ட்டில் சேர்த்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் விதவிதமாக ட்ரை பண்ணியிருக்கலாம்.
இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண தக்காளி மிளகு ரசத்தை இந்த மாதிரி சூடான சாதத்தோடு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் ரசம் குடிக்கவே சூப்பராக இருக்கும். இன்னும் சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான ரசம் ரெடிங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.